என்னோட கண்ணாடி நீ திங்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. என்னோட ஒரு வாரம் சம்பள பணம் போச்சு. ரொம்ப நன்றி பாஸ், ரொம்ப நன்றி. கொஞ்சம் உள்ளவா, நமக்கு வீட்டை கிளீன் பண்ற வேலை இருக்கு. வேலையை ஆரம்பிக்கலாம். அந்த போலீஸ்கார மட்டும் இப்ப வந்து என்னோட வேலையை பார்த்தாரு. கண்டிப்பா எனக்கு இன்கிரிமெண்ட் தான். அதோட பாஸ் எடுத்து 2 நாள் லீவும் கொடுப்பாரு. எனக்கு பசிக்குது. எழுந்துறோம். இதுக்கு மேலே நடக்க முடியாது. அதுலயும் நீ கொஞ்சம் நெஞ்ச கடமா இருக்கிற. என்னால முடியாது. எனக்கு தெம்பே இல்ல. என்னால முடியாது. அப்படின்னா இங்கேயே படுத்துக்கிட்டு பட்டி கிடலாம். நான் விக்கோட வீட்டுக்கு போய் சாப்பிட போறேன். பாய். என்ன? விக்கோட வீடா? இரு நானும் வரேன். அவன் போயிட்டான். நமக்காகவே விருந்து ரெடி பண்ணிருக்கோம். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாத்தியா, இவன் தான் என் தம்பி. இவன் தொலைஞ்சிட்டான், தேடி வந்தான். எவனாவது ஏமாந்தவன் இருப்பான், அவன்கிட்ட போய் கதையை சொல்லு. நீங்க இங்க வரது பெருசு கிடையாது. இந்த டேபிள்ல இருக்கிறது எதையும் தொடக்கூடாது. அது மட்டும் இல்ல, இத நீங்க கண்ணுல கூட பாக்காதீங்க. போயிடுங்க. இல்ல உங்க கதை அவ்வளவுதான். எதுக்காக இப்ப விக்கு விருந்து வச்சுக்கிட்டு இருக்கோம்? அச்சோ, ஒருவேளை எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி வைக்க போறானோ? என்னோட வேலையை மட்டும் அந்த போலீஸ்காரர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. என்னது போலீஸ்காரா? நம்ம நினைச்சதை விட மோசமா இருக்கு. இவன் கண்டிப்பா பாஸ் பண்ணவே கூடாது. விக்தான பேசுறது? ஆமாங்க, நானே தான் பேசுறேன். நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இப்போ உங்க வீட்டு பக்கத்துல நான் வர போறேன். சரிங்க, ஓகே, இப்பவே வந்துடுறேன். டேய் தம்பி, நாம விக்க திருத்தாகணும். இப்போ நான் தான் சூப்பர்மேன். நான் தான் ஹல்க். டேய் அண்ணா, ஹல்க்னு சொன்னா பல்கா பசிக்குது. இந்நேரத்துக்கு அந்த இன்ஸ்பெக்டர் இங்க வந்திருக்கணுமே. நாம கால் பண்ணி பார்க்கலாமா? ஹலோ மிஸ்டர் இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், ஹலோ. என்னது? ஏன் அவன் இப்ப போனை கட் பண்ணிட்டான்? ஹலோ, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க சார். ஏதோ லைன் பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அதான் கட் ஆயிடுச்சு. எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏதாச்சும் பேசு. கால் பண்ணி தொல்லப்படாத. அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை. டேய் அண்ணா, எப்படா சாப்பிடுறது? அத நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது கேளு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். மறுபடியும் இந்த பக்கம் காலை வச்சு கட்ட மாட்டேன். ஆளை விடுங்க. பாவம், யார் பெத்த பிள்ளையோ எப்படி பயந்து ஓடுது. ஆமா. சரி, விக்கோட வீட்டுக்கு போலாம். வாங்க போலீஸ்கார். வந்துட்டாரு. அது வந்து நீங்க தான் என்னோட பாசம் கூட இன்ஸ்பெக்டரா? என்னோட இது ஆளு முழுக்க இருக்கான், கூட பாடிகார்டு வேறையா? நாம இவங்க கிட்ட கொஞ்சம் டக்கறதா தான் இருக்கணும். 2 பேரும் உள்ள வாங்க. இந்த பக்கம். சூப்பரா இருக்கு. சாப்பிடறதுக்காக தானடா நான் வந்தேன். இவனுங்களா? நான் எப்ப சாப்பிடுவேன்? ஃபேபியன், அச்சச்சோ, அவன் என்ன கண்டுபிடிச்சிட்டோம். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? தேவையில்லாம அவங்களை தொல்லை பண்ணாத. எடிய மன்னிச்சிருக்க. இங்கே கடா, வெளியவே வரக்கூடாது. வாயை பூட்டிட்டு இரு. இதாக தனியா குடிக்க. கொஞ்சம் குடிக்க ப்ளீஸ்.
நீ ஏடா குடிச்சுக்கிட்டு இருக்க? விருந்து ஆரம்பிக்க வேண்டியதுடா முட்டாளு. இதை வந்து நான் உங்களுக்காகவே செஞ்சது. நீங்க நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்ன பண்றீங்க? இதை வச்சுக்கிட்டு எவன் சாப்பிடுவான்? சரி சரி, எல்லாமே உங்களுக்காக செஞ்சதுதான். சாப்பிடுங்க. டேஸ்டியா இருந்துச்சு. கிளம்பலாம் நம்ம. கொஞ்சம் நில்லுங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் நில்லுங்க. நீங்க எதையாச்சும் மறந்துட்டீங்களா? இருங்க, கொஞ்சம் இருங்க, நில்லுங்க. நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு தானே வந்தீங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட இங்க எல்லாமே ரொம்பவே நல்லாதான் இருந்திருக்கும். இதுக்கு எல்லாத்தையும் நீ எப்ப வெட்டுற? எனக்கு கண்டிப்பா தெரியும் நீங்க ஆச்சரியப்படுவீங்கன்னு. ஒவ்வொரு மாசமும் நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உன்னை ஒரு வழி பண்றேன் இரு. கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு அப்புறம் ஒரு வழி பண்ணிரு. இப்படிதான் நான் பிராக்டிஸ் பண்ணுவேன். பயமா இருக்கு. எனக்கெல்லாம் மிஷினே தேவையே இல்ல. என் கையே ஒரு மரமற்ற மிஷின் மாதிரி தான் இருக்கும். அப்படித்தானே? அடுத்ததை பார்க்க நீங்க ரெடியா? நீங்க கொஞ்சம் இங்க வாங்க. வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே, உங்களுக்கு பிடிச்சதா எடுத்துக்கோங்க. இது ஃபன்னா இருக்க போகுது. இது எல்லாத்தையும் அழிச்சாகணும். என்ன நடக்குது? என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அச்சோ, அது எனக்கு பிடிச்ச மிஷின் ஆச்சு. அதை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. பயந்துட்டேன். என்கிட்ட கொடு. இது ரொம்ப ஆபத்தானது. முதல்ல இதை தூக்கி போடணும். அண்ணா, அது செத்து போச்சுடா. ஏய், பைத்தியம். இது எல்லாத்தையுமே நான் அழிச்சுக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இப்ப புரியுது. அது என்ன பாவம் பண்ணி வைக்கிறது? பண்ணுங்க. வேணாம், வேணாம். பண்ணாதீங்க. அப்புறம் உடைஞ்சு போயிடும். என்னால அப்புறம் பாரம் கட்ட முடியாது. இது இந்த ட்ரெஸ் போட்டு என்ன பண்ண விஷயம்? சரி ஜென்டில்மேன். அப்படின்னா இந்த டூல்ஸ் எல்லாம் இல்லாம நான் வேலை பார்க்கலாம்னு பாக்குறீங்களா? நானும் அப்படிதான் ஹெல்ப் பண்றேன். இப்ப பாருங்க. சரி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. டாடா. இதுக்கப்புறம் மாசம் 2 நாள் லீவு. என்னோட சேலரியை இன்க்ரிமெண்ட். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். நான் இப்போ அந்த நியூஸ் தான் கேட்க போறேன். ஹலோ, சொல்லுங்க முதலாளி. இப்பதான் அவங்க கிளம்புறாங்க. என்னாச்சு? நீங்க இன்னமும் அவங்க கிட்ட பேசலையா? ஆனா நான் வந்து பாஸ் ஆயிட்டேன்னு எனக்கே தெரியும். ஆனா முதலாளி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்பதான் எனக்கு நியூஸ் வந்தது. உன் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது 2 கரடிங்க அவனை தாக்கிடுச்சு. என்னது? நீ இனிமே ஏன்னா உன் வேலையை விட்டு நான் தூக்கிட்டேன். முதலாளி கொஞ்சம் இருக்க. என்னோட வேலை, என்னோட இன்க்ரிமெண்ட், என்னோட கனவு எல்லாமே போச்சே. உங்களை சும்மா விட மாட்டேன்.